வணக்கம் மக்களே. நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ விட்டுருவோம். அதில் எனக்கு தொண்டை கட்டிச்சு, அதனால தான் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசியிருப்பேன். இன்றைக்கி மூக்கு சளி, ஸோ வித்தியாசமாக தான் பேசுவேன் இன்றைக்கும். நாளைக்கு நான் வீடியோவில் சரியாக பேசலாம். நேற்றுக்கான வீடியோவில் நம்ம வீடு கட்டியிருப்போம். வீடு கட்டினதோட முடிச்சிருப்போம். நேற்றுக்கான வீடியோவில் நானும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன், தூங்க போயிட்டேன். ஏண்டா டக்குன்னு முடிச்சிட்ட வீடியோன்னு கேட்பீங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா அப்பாவே நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஃபாக்ஸு வச்சுக்க போகிறோம். ஃபாக்ஸு கூட்டமே வச்சுக்க போகிறோம். வெறும் ஃபாக்ஸ் இல்லை, வெறியான ஃபாக்ஸு. சரி, இங்கே எதுக்கு உடைக்கிறேன்னா, இந்த சைடு தான் நம்ம ஃபாக்ஸோட வீடு கட்ட போகிறோம். அப்புறம் ஃபாக்ஸை வச்சுக்க போகிறோம். அதனால் இந்த சைடு வழி போடணும்ல, வழி முக்கியம்ல. ஸோ இந்த சைடு வழி போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு குதிரையும் வச்சுக்க போகிறோம். நம்மளுக்குன்னு ஒரு குதிரை. அதை எப்படி டேம் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டே ஃபாக்ஸையே பண்ணிடலாம், அடுத்த குதிரை பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. நான் கட்டுற மாதிரியே பண்ணிங்க. இந்த சைடெலாம் பிளாக் இருந்துச்சுன்னா உடச்சி விட்ருங்க. நாய்க்கு ஒரே ஒரு இது போட்டால் போதும், கதவு. நம்மளுக்கு மட்டும்தான் 2 கதவு வேணும். நான் கட்டுற மாதிரியே கட்டுங்க, சூப்பராக இருக்கும். அப்படி எனக்கு இந்த மாதிரி வேணாம்னா நீங்கள் வேறு மாதிரி மாடலில் கூட கட்டிக்கோங்க. We don't care. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நான் கோதைஸ் சேனல்லையும் புல் கேமிங்லேயும் போட்டிருப்பேன். ஆனால் நம்ம கோதைஸ் சேனலில் மட்டும் நிறைய வியூவர்ஸ், 23 வியூவர்ஸ்க்கு மேலே தான் போச்சு. அது கூட பரவாயில்ல. ஆனால் புல் கேமிங் ஒரு வியூஸ் கூட போகலை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் பண்ணி தான் எங்களுக்கு கொண்டு சொல்லியே. நான் கேட்குறேன், அவங்களோட ஹெல்ப்னால தான் நாங்கள் இப்போ இருக்கோம். இனிமேட்டு டெய்லி மைண்ட் கிராஃப்ட் வீடியோலாம் வருவோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பார்க்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புல் கேமிங்கு, அப்புறம் புல் கேமிங்கில் 2 வீடியோ தான் போட்டிருப்பேன். புல் கேமிங் மற்றும் கோதைஸ் சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கணுன்னா இதெல்லாம் பண்ணுறோம். அவ்வளோ தான் எங்களுக்கு எல்லாமே. அதாவது நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமேன்றேன். ஏண்டா எங்கள் மேலே அப்படி உயிரை வச்சுருக்கியா நீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது.
அப்படின்னு சொன்னாங்க. என்னடா எனக்கு உங்கள் அக்கா பேசுகிறான்னு தான் கேட்பீங்க. அடுத்ததாக நம்ம கார்பெட் இதில் போடணும். கார்பெட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எனக்கு ரெட் கலர் எடுத்துக்கிறேன். நம்ம இதில் உல்ஃப் ஃபேக்ட்ரியே வச்ச மாதிரி தான் இருக்கும். நிறைய உல்ஃப் இருக்கும். வீடை ஒட்டி கட்டுங்க, அதுதான் டக்குன்னு வர மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட வீட்டுக்கு இல்லை அந்த நாயெல்லாம் எந்திரிக்க வச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்க பாட்டுக்கு டெலிபோர்ட் ஆகி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. அதனால் அவங்கள உட்கார வச்சுட்டு கிளம்புங்க. உட்கார வச்சா அது இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. இங்கே வச்சுட்டிங்கன்னா டெலிபோர்ட் ஆகி வந்துடுவாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் கைஸ். அவங்கக்கிட்ட டெலிபோர்ட் ஆகிற பவர் இருக்குது என்ட்ராமன் மாதிரியே. கொஞ்சோண்டு இடமே கட்டுங்க, கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. நான் இன்றைக்கி ரெக்கார்டை ஆஃப் பண்ண விருப்பம் படல, மொத்தத்தையும் காட்டிடுறேன். லூஸ் மாதிரி பண்ணுறேன். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. நைட் ஆயிடுச்சு. ஒரு தூக்கத்தை போட்டு வந்துடலாம். ஓகே சரி. ஓகே, ஏன் நகரமில்லை. உல்ஃபு பாட வச்சுக்கணும். ஏன் நான் அந்த இது சொல்கிறேன்னா, இப்போ நம்மளை யாராச்சும் வந்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், லாம்பி வந்து நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா யாருன்னே பார்க்க மாட்டான். ஏன் என்ட்ரர் ட்ராகன் வந்து நம்மளை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரர் ட்ராகன் கூட பார்க்க மாட்டான், வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். வந்து அடிப்பான், என்ட்ரர் ட்ராகனையும் போயிட்டு அடிச்சுட்டு இருப்பான். அவ்வளோ நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் அவன் நம்மளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னா,
அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்குறனால தான் எல்லாமே. இப்போ எப்படி நம்ம தெருவில் ஒரு நாய்க்கு சோறு போடுறோன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு பிரச்சனைனா வந்து காப்பாற்றல, அதே மாதிரி தான் இவங்களும். நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா வந்து காப்பாற்றுவாங்க. ஓகே, நம்ம ரூமில் போட்ட மாதிரி இங்கேயும் ரெட்டு கார்பெட் போட்டுக்கலாம். அடுத்து இவங்க ஸ்பான் பண்ணி விட்ட பிறகு நம்ம கார்பெட் போட்டோம்னா ரொம்ப பிரச்சனையாயிடும், போடவே முடியாது. எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா போடுற மாதிரி இருக்கும். நானும் வேலை ஒர்க்கே முடிக்கலை. நம்ம கோதேஷ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது புல் கேமிங்காகவும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பெட்டு நம்ம இன்வெர்டருக்கு மேலே ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு கீழே வரும்போது இந்த மாதிரி கோழி மூஞ்சி மாதிரி இருக்கும். கோழி மூஞ்சி எடுத்து பருப்பு அது இப்படி ப்ளஸ் தொட்டிங்கன்னா இப்படி வந்துடும். அடுத்து இங்கே ஸ்பானைக்குன்னு இருக்கும், அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை தூக்கி போட்டுக்கலாம். உல்ஃபுக்குன்னு ஆர்மர்லாம் இருக்கும். இதுக்கு போனீங்கன்னா அந்த கத்தியும் ஹெல்மெட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு போனீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டு ரோவுக்கு மேலே ரோவில் செகண்டாக உல்ஃப் ஆர்மர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அடுத்து உல்ஃபை டேம் பண்ணுறதுக்கு நீங்கள் குக்குடு மட்டன் அப்படி இல்லைன்னா எலும்பு கூட வச்சுக்கலாம். நான் குக்குடு மட்டனே எடுத்துக்கிறேன். எனக்கு குக்குடு மட்டன் அந்த அம்மா கூட சாப்பிடலாம். அதே மாதிரி உல்ஃப் ஸ்பானைக்கு போட்டுட்டு குக்குடு மட்டன் எடுத்தால் இந்த மாதிரி கிட்டக்க போனீங்கன்னா ஃபீடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கொடுக்கணும். டேம்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதுக்கு போன் எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போனை வச்சு தான் இவங்களை டேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டேம் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இங்கே கழுத்தில் ஒரு காலர் மாட்டிப்பாங்க. அடுத்து நம்மளுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு ஃபுல் ஃபார்மர் போட்டால் இப்படி அழப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஸ்பான் பண்ணி விட்டு அவனையும் டேம் பண்ணிவிட்டு ஃபீடு கொடுத்து இன்னொருத்தவன் இருக்கான்ல அவனுக்கும் ஃபீடு கொடுத்தோம்னா என்ன நடக்கும் நீங்களே பாருங்கள். என்னடா பக்கத்தில் போய் எதுவும் பண்ணாங்கன்னு கேட்காதீங்க. அவங்க ஒரு என்ன சொல்கிறது குட்டி போட்டுருவாங்க. நான் காட்டுறேன், இப்போ பாருங்களேன். இதான் குட்டி பாருங்க, குட்டி இதாங்க. இது காமெடியாக இருக்கும். இந்த குட்டியை நம்ம ஃபீடு பண்ணி ஃபீடு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பெருசாக இவனும் குட்டி தானேன்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு வேலையை செய்வான்.
இது பண்ணிப்போம். பாருங்க குட்டிலாம் வருது. டேம் 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 டேம்